அண்ணாமலை என்கிற கலசம் மன்னிப்பு கேட்டு ராஜினாமா, பாஜக தலைமை மாற்றம். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தமிழக பாஜக 3%த்திற்கும் குறைவாக பெற்று படுதோல்வியை சந்தித்திருக்கும் நிலையில் இதற்கு காரணமானவர்கள் பதவி விலக வேண்டும் என்கிற குரல் தமிழக பாஜகவுக்குள் ஓங்கி ஒலிக்க தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக பாஜக தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் வரை பாஜக அடைந்த இந்த தோல்விக்கு அண்ணாமலை தலைவர் பதவியில் இருந்து மாற்றப்பட்டதுதான் காரணம் என்பதை வெளிப்படையாகவே தெரிவித்து வருகிறார்கள். இப்படி ஒரு சூழலில் மதுரை முன்னாள் பாஜக மாவட்ட தலைவரும் பாஜக கூட்டுறவு மாநில தலைவர் மகா சுசீந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கை பாஜக நிர்வாகி, தொண்டர்கள் மற்றும் பாஜக ஆதரவாளர்கள் மத்தியில் தங்கள் மனதில் நினைத்ததை அப்படியே முன்மொழிந்துள்ளார் மகா சுசீந்திரன் என கருத்து தெரிவித்து அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அத்தனையும் உண்மை. இது உடனே அரங்கேற வேண்டும் என்று பாஜக நிர்வாகி முதல் தொண்டர்கள் வரை பலரும் தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை கோவில் கலசத்துடன் ஒப்பிட்டும் இந்த 2026 சட்டசபை தேர்தலில் தோல்விக்கான காரணம் என்ன, யார் என்பதையும் மகா சுசீந்திரன் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தமிழகத்தின் தேசபக்தி நிறைந்த ராஷ்டிரிய சுயம் சேவகர்கள் நிறைந்த அனைத்து அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் மற்றும் பாஜகவின் 40 லட்சம் தொண்டர்களின் உழைப்பு 2026 நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அடையாளம் இன்றி காற்றில் கறந்ததைக் கண்டு மன அழுத்தத்திலும் மனம் வருத்தத்திலும் துடித்து கொண்டிருக்கும் என் உயிரிலும் மேலான தேசபக்தர்களுக்கு அன்னை பாரத மாதாவின் ஆசியும் இந்திய விடுதலைக்காக இன்னுயிர் நீர்த்த தியாகிகளின் ஆன்மாவும் தன் இதயங்களில் புகுந்து மீண்டும் புதுப்பொலிவோடு தமிழகத்தில் தாமரை ஆட்சி மலர உங்கள் அனைவருக்கும் மிக விரைவில் புதிய நற்செய்தி வரும் என்று இறைவேல் மேல் ஆணையாக நம்புகிறேன். மேலும் உலக அரங்கில் புகழ்பெற்ற அரசியல் சாணக்கியர் என்று கருதப்படும் நம் தலைவர் 3% வாக்கு வங்கியாக இருந்த நம் தமிழக பாஜகவை 2021 ஆண்டுக்கு பிறகு தமிழகம் முழுக்க 18%, மதுரை போன்ற சில பெரிய மாவட்டங்களில் 22% வாக்கு வங்கி உயர்ந்தது. தமிழகத்தை ஆண்ட இருபெரும் திராவிட சக்திகளான திமுக, அதிமுகவிற்கு சவாலாக நாம் பாஜக வளர்ந்ததை மறந்து நம் இயக்கத்தில் ஒரு சில சுயநலவாதிகள் கருத்தை கேட்டு நம் இயக்கத்தை வளர்த்த கோபுரத்தின் கலசத்தை குழியில் தள்ளிவிட்டு பிற இயக்கத்தின் காகத்தை கழுகு என நினைத்து கோபுரத்தை தாண்டி வியந்து பார்த்ததால் சாணக்கியர் சறுக்கினாரோ என்று மனம் வருந்துகிறது. இதுபோல் இந்த வருத்தம் என்னால் தான் ஏற்பட்டது என்று உணர்ந்தால் நான் மறுகணமே பாரதிய ஜனதா கட்சியின் 40 லட்சம் தொண்டர்களின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நானும் எனது தலைமையிலான குழுவும் அனைத்து பொறுப்புகளில் இருந்து விடைபெறுகிறோம் என்று தோல்வியை ஒப்புக்கொண்டிருப்போம் என மகா சுசீந்திரன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அந்த அறிக்கை வெளியான பின்பு தமிழக பாஜகவின் இந்த படுதோல்விக்கு காரணமானவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும், பாஜகவின் கலசமான அண்ணாமலை மீண்டும் தலைமை ஏற்க வேண்டும் என பாஜக நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை ஆமோதித்து வருவதை பார்க்க முடிகிறது.